விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் தெலுங்கானா, புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவருமான தமிழிசை சவுந்தரராஜனிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாடிய விதம் பல கேள்விகளையும் யூகங்களையும் எழுப்பியுள்ளது. ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற விழாவில் கலந்து கொண்ட தெலங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் அமர்ந்திருந்த வெங்கையா நாயுடு மற்றும் அமித்ஷாவை வணங்கிவிட்டு திரும்ப முயன்றார். அப்போது அருகே அமர்ந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை அழைத்து பேசினார். அந்த காட்சியில் அமித்ஷா கடுமையான முகத்துடன் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கண்டிப்பது போல பேசினார். இருவருக்குமான உரையாடலின் விவரங்கள் தெரியாவிட்டாலும் உடல் மொழியை கொண்டு தமிழிசையை அமித்ஷா கண்டித்ததாக பலரும் காணொளியை பகிர்ந்து வருகின்றனர். முன்னதாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஓரிடத்தில் கூட வெற்றி பெறாத நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தமிழிசை பேசியிருந்தார். வியூகம், அது ஒரு வியூகம். இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதுதான். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம் சொல்றாங்க. எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது யதார்த்தமான உண்மைதான். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை. இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 7% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இல்ல, அதுதான் நாங்க இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். வியூகம் சில நேரங்களில் வியூகம் அமைக்கப்படும், வியூகம் அமைக்காம இருந்திருக்கப்படும். டெல்லியில் புதிய தலைமுறை கழித்த பேட்டியிலும் தமிழிசை இவ்வாறு கூறியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இத்தனை இடங்களை பெறுவதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது எனது கருத்து. ஆனா நான் இப்படி சொன்னேன்றதுக்காகவே ஏதோ மாநில தலைமை எடுத்த முடிவு தவறுன்னு நான் சொல்லல. ஆனா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இன்று நமக்கு இடங்கள் கிடைக்க தவறிவிட்டது அப்படின்றதான். இதுல கவலைப்படக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான். ஏன்னா அவர்களாலேயும் இடங்களை பெற முடியவில்லை, பாஜகவாலும் இடம் பெற முடியவில்லை. ஆனால் இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு அது திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் சென்று விட்டதே என்ற ஆதங்கம் தான். மாநில தலைமையான அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை பேசுவதாக கருத்துகள் பரவிய நிலையில் அமித்ஷா கடுமையான முகத்துடன் ஒற்றை விரலை அசைத்து தமிழிசையிடம் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. ஆந்திராவிலிருந்து சென்னை திரும்பிய போது அவரிடம் கேள்வி கேட்க செய்தியாளர்கள் காத்திருந்த நிலையில் பேட்டி எதுவும் அளிக்காமல் தமிழிசை சவுந்தரராஜன் விலகிச் சென்றார். இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமனும் தனது எக்ஸ் பதிவில் தமிழிசை விவகாரத்தை மேற்கோள் காட்டி மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்களால் கட்சி கட்டமைப்பு சீர்குலைவை நோக்கிச் செல்வதாக விமர்சித்துள்ளார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.